எல்லோருக்கும் வணக்கம். இறைவன் அருளால் இன்றைய தினம் எல்லோரும் நன்றாக இருப்போம் நண்பர்களே. இப்பொழுது அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் நாம் 2026 மார்ச் மாத சிம்மராசி லக்ன பலன் பார்ப்போம் நண்பர்களே. வணக்கம் என் அன்பிற்குரிய சிம்ம லக்ன நேயர்களே. உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். சூரியனை அதிபதியாக கொண்ட சிங்கங்களே, கடந்த பிப்ரவரி மாதம் வரை உங்கள் வாழ்க்கை ஒரு முடங்கிய நிலையில் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். கையில் அதிகாரம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாமலும், திறமை இருந்தும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காமலும் தவிர்த்திருப்பீர்கள். மனதில் ஒரு விதமான சலிப்பும், எப்போதும் தான் விடுவு காலம் பிறக்கும் என்ற ஏக்கமும் உங்களை வாட்டியிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் கவலைப்படாதீர்கள். இதோ 2026 மார்ச் மாதம் உங்கள் ஜாதகத்தின் 12 பாவங்களும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்ய போகிறது. உங்கள் லக்னாதிபதி சூரியன் இப்போது சதயம் 2ஆம் பாவத்தில் அமர்ந்து அம்சத்தில் மகரம் ஏறி பலம் பெறுகிறார். இதுவரை முடங்கியிருந்த உங்கள் தேகத்தில் ஒரு புது தெம்பு பிறக்கும். முகத்தில் ஒரு தேஜஸ் உண்டாகும். 2ஆம் அதிபதி புதன் அம்சத்தில் மேசத்திலேயே அமர்வதால் பிப்ரவரியில் தவிர்த்த பண நெருக்கடி இப்போது தீரும் நண்பர்களே. குடும்பத்தில் இருந்த கசப்புகள் நீங்கி உங்கள் வார்த்தைக்கு ஒரு கௌரவம், மரியாதை பிறக்கும் நேரம் இது. 3ஆம் அதிபதி சுக்கிரன் மேச அம்சத்தில் பலம் பெறுவதால் இழந்த தைரியம் மீண்டும் வரும். இளைய சகோதரர்கள் அனுகூலம் உண்டு. 4ஆம் அதிபதி செவ்வாய் அவிட்டம் 3 அம்சத்தில் துலாம் ஏறி வலுப்பெறுகிறது. ஒரு மகா யோகம் நண்பர்களே. பிப்ரவரியில் தள்ளி போன நிலம், வீடு அல்லது வண்டி வாகன சேர்க்கை இந்த மாதம் மார்ச் மாதத்தில் கைகூடும். தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் ஒரு சுகமான மங்கள சூழல் நிலவும். 5ஆம் அதிபதி குரு பகவான் புனர்பூசம் 1 மேச அம்சத்தில் நட்பு பெற்று அமர்வது உங்கள் குழந்தைகளுக்கு பெரிய வளர்ச்சியை தரும். நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு இந்த மாதம் குலதெய்வ அருளால் நல்ல செய்தி கிடைக்கும் நண்பர்களே. 6ஆம் அதிபதி சனி பகவான் உத்திரட்டாதி 2 கன்னி அம்சத்தில் அமர்வதால் உங்கள் எதிரிகள் சிதறி ஓடுவார்கள். தீராத கடன்களை அடைப்பதற்கான ஒரு பெரிய தொகையோ அல்லது வழியோ இந்த மாதத்தில் உறுதியாக கிடைக்கும். 7ல் இருக்கும் ராகு சதயம் 3 அம்சத்தில் கும்பத்திலே வர்க்கோத்தமம் பலம் பெறுவது ஒரு விசேஷ நிலை. திருமண தடையால் வாடியவர்களுக்கு தகுந்த வரணம். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் பெரும் லாபம் நண்பர்கள். 8ஆம் அதிபதி குரு 9ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்வதால் உங்களுக்கு வரவேண்டிய கண்டங்கள் யாவும் விலகும். பிப்ரவரி வரை இருந்த மன உளைச்சலும் தடைகளும் விலகி வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கும் நண்பர்கள். 5, 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், தந்தை, வெளிதூர பயணங்கள். 10ஆம் பாவம் தொழில், கர்மஸ்தானம். இவைகள் அனைத்தும் பாக்கியாதிபதி செவ்வாய் வலுப்பெறுவதால் தந்தையின் ஆதரவு, ஆன்மீக பெரியவர்களின் ஆசியும் உங்களுக்கு உண்டு. நடைபெற்ற வெளிநாட்டு பயணங்கள் அல்லது உயர்கல்வி வாய்ப்புகள் இப்போது கதவை தட்டும். 10ஆம் அதிபதி சுக்கிரன் மேச அம்சத்தில் வலுவாக இருப்பதால் வேலையில் ப்ரமோஷன் உறுதியாகிறது. பிப்ரவரியில் வேலையில் இருந்த அவமானங்கள் மறைந்து மார்ச் மாதத்தில் உங்கள் அதிகார கொடி கட்டி பறக்கும் நண்பர்களே. 11ஆம் பாவம் லாபம், மூத்த சகோதரன் பொறுத்தவரை. 12ஆம் பாவம் விரயம், முதலீடு என்று கூறுவார்கள். லாபாதிபதி புதன் வலுப்பெறுவதால் பல வழியில் இருந்தும் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும். மூத்த சகோதரர் வழியில் இருந்து கருத்து வேறுபாடுகள் மறைந்து அவர்களால் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்கும். 12ஆம் அதிபதி சந்திரன் வேகமாக நகர்வதால் சுபகிரகணியின் பார்வை இருப்பதால் உங்கள் செலவுகள் யாவும் முதலீடாக மாறும். வீண் விரயங்கள் குறைந்து சுபகாரியங்களுக்காக செலவு செய்யும் யோகம் உண்டாகும் நண்பர்களே. சிம்ம லக்ன நேயர்களே, பிப்ரவரியில் முடங்கியிருந்த உங்கள் வாழ்க்கை மார்ச் மாதத்தில் ஒரு புதிய வேகத்தில் எடுக்கப் போகிறது. இந்த மார்ச் மாதத்தில் 10, 11, 12 ஆகிய தேதிகள் மட்டும் சந்திராஷ்டமம் வருவதால் அந்த நாட்களில் மட்டும் நிதானத்தை கடைபிடியுங்கள். பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். நிதானமாக இருங்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணம் செய்து வழிபடுங்கள். நன்றாக இருப்பீர்கள். அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ காலங்கள் சிவபெருமானை தரிசிப்பது உங்கள் கர்ம வினையை தீர்க்கும் நண்பர்கள்.
இந்த மார்ச் மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலத்தை தொடங்கி வைக்கும். இந்த நாளில் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.